மனதோடு பேசும் மாயனே. வணக்கம். கதைகளின் உலகிற்கு வரவேற்கிறோம். இது உங்கள் எஸ்ஆர் தமிழ் நாவல்ஸ். மனதை தொடும் காதல் கதைகள், உணர்வுகள் நிறைந்த பயணங்கள் மற்றும் சுவாரஸ்யமான திருப்பம். ஒவ்வொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறோம். தவற விடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. மனதோடு பேசும் மாயனே. அத்தியாயம் 6. ஆதிரா அதிகாலையிலேயே எழுந்து தனது வழக்கமான வேலைகளை முடித்துவிட்டு உணவருந்திக் கொண்டிருக்க, கோகிலா அவளிடம், ஆதிமா, கொஞ்ச நேரத்துல பியூட்டிஷியன் வருவாங்கடா என்றார். அவள் வாயில் சுவைத்துக் கொண்டிருந்த இட்லியை நிதானமாக மென்று விழுங்கிய பிறகு, பியூட்டிஷியன் எதுக்குமா என்று கேள்வி எழுப்பிவிட்டு திரும்பவும் ஒரு துண்டு இட்லியை எடுத்து வாயில் வைத்துக் கொண்டாள். என்னடி இப்படி கேட்டுட்ட? பியூட்டிஷியன் எதுக்கு வருவாங்க? மதியம் லஞ்சுக்கு போறோமே, அதுக்கு உன்னை ரெடி பண்ணதான். அவங்கள உனக்கு மெஹந்தி வைக்க சொல்லியிருக்கேன். அது கையில 1 மணி நேரமாவது இருந்தாதான் நல்லா செவக்கும். கூடவே ஃபேஸ் பேக் போட்டுக்கோ, அப்பதான் முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்புறம் ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்கடி என்று நிறுத்தாமல் வேகமாக சொல்லி முடித்துவிட்டு கணவனை பார்த்து ஜாடை காட்டினார். அவரும், ஆதிமா, அம்மா சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கோடா என்று கூறியதும் ஆதிரா இருவரையும் நிமிர்ந்து பார்த்தாள். அவளுக்கு ஒரு பெண் பார்க்கும் வைபவத்திற்கு இதெல்லாம் அதிகமாக தெரிந்தது. ஆனால் சொன்னால் கேட்கவா போகிறார்கள் என்று சலிப்பாக நினைத்தவள், சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு உணவில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். கோகிலா யாரும் அறியாதபடி அப்பாடா என்று ஒரு பெருமூச்சை வெளியிட்டார். இவளை ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வைப்பதற்குள் எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிடுகிறது. இந்த காலத்து பெண்கள் எல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை ஃபேஸ் பேக் போட்டு முகத்தை பொலிவா வச்சுக்கிறாங்க. இவளோ அப்படி ஒன்று இருப்பது கூட தெரியாத மாதிரியே இருக்கிறாளே. எப்படிதான் இப்படி இருக்கிறாளோ என்று உள்ளுக்குள் புலம்பினாலும் இவளுக்கு எதுவுமே தேவையில்லை. இவளது அன்றாட நல்ல பழக்க வழக்கங்களே பொலிவான உடலையும் முகத்தையும் கொடுத்திருக்கிறது என்று மகளின் முகத்தை பார்த்து பெருமையாக உணர்ந்தார். இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட தியா, அம்மா, நானும் பியூட்டிஷியன் கிட்ட ரெடி ஆகிறேன் என்று அறிவிக்க, அவளை முறைத்து பார்த்த கோகிலா, உங்க அக்காவை தான் பொன் பார்க்க வராங்க, உனக்கு எதுக்கு அதெல்லாம் என்று மறுத்தார். மா ப்ளீஸ், அக்காவோட தங்கச்சி நானும் அழகா இருக்க வேண்டாமா என்று அவளது கண்களை சுருக்கி செல்லம் கொஞ்ச, அவரும் சிரித்தபடி, சரி என்னமோ பண்ணு என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போனார். ஆதித்யன் ஷர்ட் வாங்குவதற்காக மென்ஸ் ஷோரூமுக்கு வந்து எதை தேர்ந்தெடுக்கலாம் என்று தேடிக்கொண்டிருந்தான். அவனிடம் உள்ளதெல்லாம் கிரீம் கலரில் டாக்டர்கள் அணியும் டீசன்ட் லுக்கிலான சட்டைகள்தான். கொஞ்சம் ட்ரெண்டியா ட்ரை பண்ணலாம் என்று தோன்றவே காலையில் டிஃபன் முடித்துவிட்டு ஷாப்பிங் வந்து விட்டான். 1/4 மணி நேரமாக ட்ரெஸ் ஹேங்கரை புரட்டியதன் விளைவாக ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட் ஒன்று கையில் கிடைத்தது. அவனுக்கு அந்த ஷர்ட் பிடித்து போகவே அதையே வாங்கிவிட்டு கடையை விட்டு வெளியேறினான். அந்த மாலில் இருந்த மென்ஸ் பார்லருக்குள் நுழைய, இது அவன் எப்போதும் வரும் இடம் என்பதால் வெல்கம் சார் என்று அங்கிருந்த பணியாளர் வரவேற்று, வழக்கம் போல் ஹேர் கட் தானே சார் என்று கேள்வி எழுப்பினார். அவரிடம் சிரித்தவன், இல்ல, பியர்ட் கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும் என்றபடி அங்கிருந்த சேரில் அமர்ந்து கொண்டான். ஆதித்யன் நல்ல உயரமும் கச்சிதமான உடல்வாக்கையும் கொண்டவன். 6 பேக் வைக்க வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் மருத்துவத்துறைக்கு அது அதிகப்படியாக இருக்கும் என்பதால் சாதாரண உடற்பயிற்சியிலேயே உடலை கச்சிதமாக வைத்திருந்தான். தலையில் அழகாக படியும் வளவளப்பான கூந்தல், அளவான தாடி, கோதுமை நிறத்தில் கூர்மையான கண்கள், மூக்கு, சிரிக்கும் உதடுகள் என்று பார்க்க ஆள் மிகவும் ஸ்மார்ட்டாக இருந்தான். பியூட்டிஷியன் அவன் கேட்டபடி செய்து முடித்ததும் அதற்கான கட்டணத்தை செலுத்திவிட்டு புறப்பட்டான். அவனுக்கு தன்னுடைய நடவடிக்கைகளை நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை பெண்களை திரும்பி பார்த்ததே இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. மருத்துவம் படிக்கும் குறிக்கோளோடு இருந்தவன் யார் பக்கத்திலும் நெருங்கி பழகவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த பெண்ணை பார்க்கும் முன்பே அவளிடம் ஈர்க்கப்பட்டவன் அவள் முன்பு அழகாக தெரிய வேண்டும் என்று இவ்வளவு மெனக்கெடுகிறான். தனது மாற்றத்தை எண்ணி இதழ் விரிய புன்னகைத்துக் கொண்டே காரில் வீட்டிற்கு சென்றான். ஆதித்யன் ஹோட்டலுக்குள் மதியம் 12 மணிக்கெல்லாம் நுழைந்திருந்தான். மூர்த்தி குடும்பத்தோடு வருகிறார், இவன் ஒருவனுக்காக அவர்கள் அனைவரும் காத்திருக்க கூடாது என்று நினைத்தவன் விரைவாகவே கிளம்பி வந்துவிட்டான். ஒருவேளை ஆதிராவை பார்க்கும் ஆர்வமாக கூட இருக்கலாம். விஷ்ணு டேபிள் ரிசர்வ் செய்ததும் ஹோட்டல் பெயர், டேபிள் நம்பர் 2ஐயும் இவனுக்கு அனுப்பிவிட்டான். அது மட்டுமில்லாமல் ஒருவேளை தனக்கு முன்பே வந்துவிட்டால் காத்திருக்க கூடாது என்று எண்ணி இருவரின் பெயரிலும் புக் செய்திருந்தான்.
ஆதித்யன் யோசித்தபடி ரிசப்ஷனில் டேபிள் நம்பரை சொல்ல விஷ்ணு இருவரின் பெயரிலும் டேபிள் ரிசர்வ் செய்திருந்ததால் அங்கிருந்தவர் விஷ்ணு ஆர் ஆதித்யன் என்று வினவினார். அவன், நான் ஆதித்யன், விஷ்ணு வருவார் என்றதும் வெல்கம் சார் என்றபடி அவனுக்கு ரிசர்வ் செய்த டேபிளுக்கு அழைத்து சென்றார். ஆதித்யன் அவனது புத்திசாலித்தனமான நடவடிக்கையை பரவாயில்ல, யோசிச்சு செயல்பட்டு இருக்கிறார் என்று மனதுக்குள் மெச்சியபடி சுற்றிலும் பார்த்தபடி அமர்ந்திருந்தான். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அனைவரையும் நெருங்கி அடைத்துக்கொண்டு உள்ளே நிரம்பி வழிய விடாமல் ஹோட்டல் பணியாளர்கள் ரிசர்வ் செய்தவர்கள் தவிர மற்றவர்களை இடம் காலியாகும் வரை காத்திருப்போர் அறையில் காக்க வைத்திருந்தனர். மனதை தொடும் காதல் கதைகள், உணர்வுகள் நிறைந்த பயணங்கள் மற்றும் சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் ஒவ்வொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறோம். தவற விடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். விஷ்ணு குடும்பமாக அமர்ந்து சாப்பிடுவதற்கு ஏற்றவாறு தனியான பிரைவேட் இடத்தை புக் பண்ணியிருக்க ஆதித்யன் அங்கிருந்தபடி சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த அறை இதமான ஏசி குளிர்ச்சியுடனும் ஸ்ப்ரே செய்த வாசனை திரவியத்தோடும் பல வகையான உணவுகளின் நறுமணத்தோடும் கலந்து கலவையான வாசத்துடன் இருந்தது. அங்கிருந்தவர்கள் பஃபேயில் இருந்த அனைத்து உணவுகளையும் தட்டுகளில் எடுத்து ருசித்துக் கொண்டிருந்தனர். மூர்த்தியின் குடும்பம் உள்ளே வர அதை கண்ட ஆதித்யன் எழுந்து நின்றான். விஷ்ணு தங்களின் குடும்ப புகைப்படத்தை முன்பே அனுப்பியிருந்ததால் அவனை அடையாளம் காண்பது இலகுவாக இருந்தது. ஆண்கள் இருவரும் முன்னால் நடந்து வர பெண்கள் மூவரும் பின்தொடர்ந்து வந்தனர். ஆதித்யன் மூர்த்திக்கு இரு கரம் கூப்பி வணக்கம் தெரிவித்தபடி பக்கத்தில் வந்து நின்ற கோகிலாவுக்கும் வணக்கம் சொன்னான். விஷ்ணுவிடம் ஹலோ என்றபடி கரம் குலுக்கியவன் பார்வை அவனுக்கு பின்புறம் தயக்கமாக செல்ல அவனுக்கு சிரமம் வைக்காத விஷ்ணு, பாப்பா முன்னாடி வா என்று ஆதிராவை அழைத்து அவன் பார்வையில் படும்படி நிறுத்தினான். அவளை பார்த்த ஆதித்யன் அசந்து நின்றான். அழகான ஆரஞ்சு வண்ண புடவையில் எளிமையான நகைகள் அணிந்து கூந்தலை பாந்தமாக பின்னி மணக்கும் மல்லிகையை இருபுறமும் படரவிட்டு கண்களுக்கு அளவான மையிட்டு உதடுகளுக்கு மென்மையான வண்ணத்தில் சாயம் பூசி முகத்தில் வேறு எந்த ஒப்பனையும் இன்றி இரு கைகளிலும் கண்களை நிறைக்கும் மெஹந்தியுடன் குலுங்கும் வளையல்கள் அணிந்து மணப்பெண் போல் இருந்தாள். அவளை கண்டவனுக்கு மனதில் ஒரு நிமிடம் பட்டாம்பூச்சி பறக்கத்தான் செய்தது. ஆனால் இவை அனைத்தையும் விட அவனை கவர்ந்து இழுத்தது அவள் நிமிர்ந்து தன்னை நேராக பார்த்த விதம். அவளது முகத்தில் எந்தவித பதற்றமும் இல்லாமல் அதே சமயம் அதீத வெட்கமும் இன்றி பொறுமையாக நிதானமாக அவனை காண அவளது பார்வை அவன் உயிர் வரை சென்று தைத்தது. உதட்டினோரம் சிறு புன்னகை விரிந்திருக்க அது மேலும் விரியாதா என்ன என்று அவனது எண்ணம் செல்ல அதற்கு மேல் அவளது முகத்தை ஆராய்வது நாகரிகமாக இருக்காது என்று நினைத்து ஹாய் என்றான். அவளும் மென்மையாக ஹாய் என்றதும் ஆதித்யன் அவளது குரலின் மென்மையில் கரைந்து நின்றான். அவனது அந்த மௌன நிலையை கலைக்கும் விதமாக பக்கத்தில் நின்றிருந்த தியா ஹாய் ஹேண்ட்ஸம் என்று உற்சாகமாக சொல்ல அவளது குரல் வந்த பக்கம் திரும்பி பார்த்த ஆதித்யன் அவள் ஆதிராவின் தங்கை என்பதை புரிந்து கொண்டு ஹலோ மிஸ் பியூட்டி பிரின்சஸ், யூ லுக் கார்ஜியஸ் என்று அவளை பாராட்டினான். தியா உச்சி குளிர்ந்து போய் தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் என்றாள். அவன் தன் கடைசி மகளிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே தம்பதியர் இருவரும் அவனது உடை பாவனைகள் என அனைத்தையும் கண்டு திருப்தியோடு தங்களது பார்வையை பரிமாறிக்கொண்டனர். எல்லோரும் நின்று கொண்டிருப்பதை கவனித்த கோகிலா, ஏ வாலு சும்மா இரு என்று மகளை அடக்கிவிட்டு வாங்க உட்கார்ந்தே பேசலாம் என்று சொல்ல அனைவரும் அமர்ந்து கொண்டனர். மூர்த்தி அவனுக்கு தன் குடும்பத்தை மீண்டும் ஒரு முறை அறிமுகப்படுத்திவிட்டு மேலே என்ன பேசுவதென்று தெரியாமல் தயங்க ஒரு மனநல மருத்துவனுக்கு அது புரியாமலாயிருக்கும். அவர்கள் தயக்கத்தை போக்கும் விதமாக புன்னகைத்தவன் அவனே தன்னை பற்றி பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். நான் ஆதித்யன், சென்னையில இருக்கும் பிரபல மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பேரை குறிப்பிட்டவன். இங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டரா ஒர்க் பண்றேன். கூடவே எனக்கு ஒரு கிளினிக் இருக்கு. சொந்த ஊர் மதுரை என்று தன்னை பற்றி சுருக்கமாக குறிப்பிட்டான். என்னதான் பேசிக்கொண்டிருந்தாலும் அவனது பார்வை அடிக்கடி ஆதிராவின் முகத்தை தொட்டு விலகியதை அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். ஆதித்யனுக்கு அவர்கள் பார்ப்பதால் எந்த தயக்கமும் இல்லை. நான் வந்ததே உன்னை பார்ப்பதற்கு தானே என்பது போல் அவளை நொடிக்கு ஒரு முறை பார்த்தபடி பொதுவாக பேசிக்கொண்டிருந்தான். ஆதிராவுக்கு அவனது பார்வையை கண்டு லேசான பதற்றமாகத்தான் இருந்தது. ஆனால் அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அவன் தன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இவளும் அவனை நேரடியாக பார்க்க அவனுக்கு வீணாக வெக்கப்பட்டு கொண்டிருக்காமல் தைரியமாக தன்னை பார்த்த விதம் பிரமிப்பாக இருந்தது. ஆதித்யனின் மனது என்ன பெண்டா இவள்,
தைரியமா, அமைதியா, எந்த அலட்டலும் இல்லாமல் சான்ஸே இல்ல என்று நினைக்க, சிறு புன்னகையோடு பார்வையை வேறுபுறம் திருப்பி இடக்கையால் தன் தலையை கோதிக் கொண்டான். விஷ்ணு அவன் செய்யும் சேட்டைகளை மனதிற்குள் ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் தன் தங்கையை அடிக்கடி பார்த்தாலும் அவனது பார்வை முகத்தை விட்டு விலகாததைக் கண்டே அவனது கண்ணியத்தை புரிந்து கொண்டான். தன் தந்தையை பார்க்க அவர்களது நேரடி பார்வை பரிமாற்றத்திலேயே இருவருக்கும் பிடித்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட மூர்த்தி தன் மகனை அர்த்தத்தோடு பார்க்க, அவன் நான் பார்த்துக்கிறேன் என்றும் விதமாக விழிகளை மூடித்திருந்தான். ஆதித்யன் இவர்கள் ரகசிய உரையாடலை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். மனதை தொடும் காதல் கதைகள், உணர்வுகள் நிறைந்த பயணங்கள் மற்றும் சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் ஒவ்வொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறோம். தவற விடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.